தென்சென்னை தொகுதியில் மீண்டும் களமிறங்குகிறார் சிட்டிங் எம்பி டாக்டர் தமிழச்சி தங்கபாண்டியன். சுமதி என்கின்ற தமிழச்சி தங்கபாண்டியன் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக களமிறங்குகிறார். எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். கூட்டணி கட்சிகளுடைய முக்கியஸ்தர்கள் நிர்வாகிகள் உடன் டாக்டர் தமிழச்சி தங்கபாண்டியன் தென்சென்னை தொகுதியுடைய சிட்டிங் எம்பி மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகள் இவை. டாக்டர் தமிழச்சிக்கு எதிராக அதிமுகவின் சார்பாக டாக்டர் ஜெயவர்தன், டாக்டர் தமிழிசை உள்ளிட்டோர் பாஜக கூட்டணியில் டாக்டர் தமிழிசை உள்ளிட்டோர் போட்டியிடுகிறாங்க. விஐபிக்கள் களமிறங்கக்கூடிய தொகுதி இது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார். ஓடியோ பிரகாஷ். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில திமுக கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கிறார். தற்போதைய சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் மீண்டும் தென்சென்னை தொகுதியில போட்டியிடுவதற்காக தனது வேட்புமனுவை தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு அமித் அவர்களிடம் தற்போது சமர்ப்பித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நம்ம பார்த்துட்டு வரோம். பெரிய ஒரு கூட்டணி பலத்தோடு இந்த தேர்தலை தமிழச்சி தங்கபாண்டியன் சந்திக்க இருக்கிறார். கூட்டணி கட்சிகள் என்று வரும்போது காங்கிரஸ், விசி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள் என கூட்டணி கட்சிகளுடைய நிர்வாகிகள் படைக்குழு தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தமிழச்சி தங்கபாண்டியன் வருகை தந்திருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்னர் தான் அவரை எதிர்த்து போட்டியில் இருக்கக்கூடிய திரு அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள டாக்டர் ஜெயவர்தன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது தமிழச்சி தங்கபாண்டியன் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். அவரை தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். இன்று முக்கியமான நல்ல நாளாக இருக்கக்கூடிய காரணத்தால அனைத்து கட்சியின் முக்கிய கட்சிகளுடைய வேட்பாளர்களும் இன்றைய தினம் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு மும்முரம் காட்டி வருகிறாங்க. தமிழச்சி தங்கபாண்டியனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர். சுமார் 5,64,000 வாக்குகள் பெற்று அவர் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த கடந்த தேர்தலிலும் அவரை எதிர்த்து ஜெயவர்தன் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது மீண்டும் இருவருமே இந்த நாடாளுமன்ற தேர்தல் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில களம் காண்கிறாங்க. அவரோடு ஒரு முக்கிய வேட்பாளராக பாஜக கூட்டணி சார்பில் தமிழிசை சவுந்தரராஜனும் களம் காண இருப்பதால இந்த தொகுதி முழுவதுமே அடுத்த ஒரு 20 நாட்களுக்கு பரபரப்பாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுமே இருக்க முடியாது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அந்த கால அவகாசம் ஏற்கனவே 20ஆம் தேதியே தொடங்கிவிட்டாலும் இன்றைய தினத்துல ஒரே நாளில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மூவருமே இன்றைய தினம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. தொடர்ந்து பிரச்சாரத்தையும் தொடங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே டாக்டர் ஜெயவர்தன் இன்று காலை அவருடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழிசை சவுந்தரராஜன் சில மணி நேரத்துக்கு முன்னர் தான் அவருடைய அறிமுக கூட்டம், வேட்பாளர் அறிமுக கூட்டம் இங்க உதவி தேர்தல் நடத்தும் அலுவலகத்துக்கு அருகாமையிலேயே அவருடைய வேட்பாளர் அறிமுக கூட்டமானது தொடங்கி நடைபெற்றது. அதே போல தமிழச்சி தங்கபாண்டியனும் அவருடைய பிரச்சாரத்தை இன்றைய தினமே தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இன்றைய தினம் அவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.